Hi friends, welcome to our channel. நீங்கள் நம்ம சேனலில் பச்சை பட்டாணி கபாப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பச்சை பட்டாணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை பேஸ்ட்டு அரைக்க வேண்டாம், கொரகொரப்பாக அரைச்சாலே போதும். இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ரவை, 2 ஸ்பூன் மைதா மாவு, 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர். நாங்கள் இன்றைக்கி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம், நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ இதை நல்லா கலந்து விட போகிறோம். கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டாலே இது மாவு ஸ்டேஜுக்கு மாறி வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து பால் ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ கையில் வச்சு இந்த மாதிரி நம்ம வடை தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தட்டி எடுத்தாச்சு. எல்லா மாவுமே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா மாவுமே நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அதை ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை பண்ணுறோம், நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கபாபை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒன் சைடு இதை திருப்பி போட போகிறோம். இதே மாதிரி அந்த சைடு சூப்பராக ரெடியாகி வரட்டும். 2 சைடுமே நமக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 சைடுமே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பச்சை பட்டாணி கபாப் எந்தளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்குன்னு. ரொம்ப ஈஸியாக செய்யலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.